ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து கேரளா ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு. வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டோன்னே நிப்பாட்டி சாப்பிட்லான்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வண்டி இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். பார்க் பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட்டு பிளான் படி நாங்கள் சாப்பிடணும்னு முடிவு எடுத்தோம். அதை மட்டும் நாங்கள் ஃபஸ்ட் ஆஃப் பண்ணிட்டோம். ஒரு ஆளாக இன்ட்ரோ கொடுத்துறேன். இவன் பேர் மகேஷ். இந்த மாதிரி தான் சிரிச்சுட்டே இருப்பான். பைத்தியம் அவன் பேர் தினா. லாஸ்ட்டாக உட்காந்துருக்க பேர் அஜித். என் பேர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியாட்டிலும் சொல்கிறேன். ரூபி என் பேர். ரமேஷ் காய் அப்படியே சொல்லலாம். இப்போ நாங்கள் போகிற வழில எதுவும் பெருசாக காட்ட முடியாது. ஏன்னா ஃபுல்லாக நைட் ட்ராவல்னால எது விசிபிலிட்டி எது இருக்கோ அதை மட்டும் நாங்கள் காட்டுறோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வண்டி ஓட்டு வரமா தூங்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 1 மணி ஆயிடுச்சு. நாங்கள் 9 மணிக்கு கிளம்பணும்னு பிளான் பண்ணோம். பட்டு 9 மணிக்கு நாங்கள் இன்னும் கிளம்பவே இல்லைச்சு. 9 மணிக்கு தான் வீட்டில் உட்காந்துட்டு சிக்கன் செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தது. முக்கியமான விஷயம், இந்த ட்ரிப்பில் ஒரு கொலை இருக்குது. அது இவனாக தான் இருக்கும், இதுதான் சாவானா இருக்கும். ஏறினதுலேருந்து யார்கிட்டயோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. யார்கிட்ட பேசுகிறதான் தெரியல இதுவரை. ரம்யான்றா நித்யான்றா கஸ்டமர் கேரில் பேசுகிறது. ஏர்டெல் நம்பர் நானே கால் பண்ணி பேசினேன். சாப்பிடும் போதே காட்டலாம் தான் இருந்தோம் உங்களுக்கு. ஆனால் செம பசி, அதனால நாங்கள் எதுவுமே காட்டல. சாப்பிட உட்காந்த இடம் வந்து சூப்பரான இடம், அது வேணால் உங்களுக்கு காட்டுறோம். இதுக்கப்புறம் அப்படியே நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவோம். உட்காந்த இடம் சூப்பரான இடம், குத்துச்சு. ஆமாம், அது வந்து புல் ஆர்டிஃபிஷியல் புல்க பயங்கரமாக குத்துச்சு. நான் சாப்பிட உட்காந்த இடம் இங்கே தான். நல்லா க்ரீனிஷான அடுக்கு உட்காந்து சாப்பிட்டோம். பாரத் பெட்ரோல் பங்கில் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. சாப்பிடுன்னா உட்காந்து சாப்பிட சொல்லிடுவாங்க. நம்ம இஷ்டம் தான். உட்காந்து சாப்பிட்டோம். அங்கேயும் நல்லா இருந்துச்சு லொக்கேஷனு. நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா அங்கேயும் நல்லா இருக்குது லொக்கேஷனு. ஆனால் நாங்கள் உட்காந்து சாப்பிடல. டீசெண்டாக இங்கே ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்டோம்னா இங்கே பைப்பெலாம் இருந்துச்சு. பாத்திரம்லாம் கழுவிட்டு கிளம்பியாச்சு. நம்ம வண்டி அங்கே இருக்குது, வாங்க அப்படியே கிளம்பிடலாம். நம்ம இப்போ பாரத் பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இது வந்து செங்கல்பட்டு டோல் தாண்டோன்னே இந்த பெட்ரோல் பங்கு. யாருக்கும் வந்து இங்கே உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு இல்லை, இந்த மாதிரி லொக்கேஷனில் உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா இங்கே வந்து எடுத்துகிட்டு போகலாம். நல்லா ஃப்ரெண்ட்லியான எம்ப்ளாயீஸ் தான் இருக்கிறாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா லாரி ட்ரக்கு டிராஃபிக் தான் அதிகமாக இருக்குது. ஃபுல் இருட்டு. அப்படியே கண்டினியூ பண்ண அடுத்து அங்கே டீ குடிக்க நிப்பாட்டுறதுல அவங்கள மீட் பண்ணுறோம். விழுப்புரம் டோல் வந்தாச்சு. டீ குடிக்கலான்னு சொல்லி வந்திருக்கோம். என்னடா ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கு. இதுக்கு சுடுதண்ணி பரவாயில்லையா? அப்படியே பாட்டுறோம் பின்னாடி வந்து எவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. என்னடா எடுக்கணும்? ஃபுல் பேக் எங்கள் வண்டி. எல்லாமே நாங்கள் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். தண்ணி ஒரு 20 லிட்டர் கேன் எடுத்துருக்கோம். 10 லிட்ரு கேம்பர் எடுத்துருக்கோம். அதில் தான் ஃபில்லிங். ஆனால் இது இவ்வளோ பண்ணவங்க ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் தான் எடுத்துருக்கோம். அதனால் ஒரு 20 கிலோமீட்டருக்கு ஒரு டைமு தண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்குது. மணி பார்த்திங்கன்னா இப்போ 3 மணி ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் இன்னும் பாதி தூரம் கூட போய் சேரலை. இப்படியே போச்சுன்னா நாங்கள் எப்படியும் எங்கேயாச்சும் நிப்பாட்டி தூங்கிட்டு கூட போவோம். அதுவும் நாங்கள் பண்ணோம்னா நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு. இப்போதைக்கு எல்லோரும் பேக் சீட்டில் போயிட்டாங்க தூங்குறதுக்கு. இப்போ நம்ம வந்து மெயின் ரோட்டில் இருக்கோம். மார்னிங் கைஸ், நாங்கள் நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டிட்டு காலையில் திருச்சி கிட்ட வரும்போது வந்து தூக்கம் வருதுன்னு சொல்லி வண்டி ஓரம் கட்டி தூங்கிட்டு இப்போ தான் ஒரு கேவலமான கடையில் கேவலமான ஒரு டீயை குடிச்சிட்டு. கேவலமான டீ இல்லை, சூப்பரான கடைன்னு சொல்ல முடியாது. நல்லா இருக்குமே ஒரு நம்பிக்கையில் போனோம். ஆனால் அது அவ்வளோ கேவலமாக இருக்கு அங்கே டீயை. போயிட்டு கேட்டேன், வாங்கி கொடுக்கல. பூஸ்ட்டு அந்த அக்கா அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. இப்போ நாங்கள் மதுரை கிட்ட வரப்போகிறோம்.